ஹே காய்ஸ், இன்னைக்கு டே 2 எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்ததுர்காவில் இருக்கும். ஏன் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தான் கோவாக்கு. எங்கள் அப்பா மட்டும் தனியாக வண்டி ஓட்டுறாங்களே, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா. இங்கேருந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னா சாப்பாடு. சாம்பார் கேட்டால் சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க. சாம்பாரை விடுங்க, அட்லீஸ்ட் டீ காஃபி குடிச்சு உயிர் வாழலான்னு பார்த்தா டீ காஃபி அதை விட கேவலமாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் போனது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த மலை மேலே ஏறி இறங்கி ஐயோ இதில் அங்கங்கே ஒரு போர்டு வேறு, சிறுத்தை வரும், புலி வரும், யானை வரும், கரடி வரும்னு. நானும் தேடி தேடி பார்க்குறேன், கடைசிக்கு என் கண்ணில் எதுவுமே படல. டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க என்ன. ஆனால் ரோடெலாம் ரொம்ப பள்ளமாக கேவலமாக இருந்தது. உங்களுக்கு நேச்சரோட ஓட்டிங்கிறது பிடிக்கும்னா உங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு காரில் போங்க. எஸ்டிக் ஃபேன்ஸ் உங்களுக்கும் தான். அந்த மலையோட வியூஸ் இருக்கே சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடத்துல ஃபோட்டோ எடுக்க செம்ம சூப்பராக இருந்தது. போகிற வழி ஃபுல்லாக பெரிய பெரிய மலை, குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்தது. கூடிய இந்த மலையும் தோல் போட்டிருந்ததுனால ரொம்ப அருமையாக இருந்தது. பார்த்தீங்களா, தமிழில் எவ்வளோ அருமையாக பேசுகிறேன். இப்போ கூட பேசுகிறேன், என்னை பார்த்தா பெருமையாக இருக்குது. ஆனால் எனக்கு கோவாவில் ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக புரியல. காலையில் டைமில் உருட்டுறாங்க, நைட் டைமில் ஓட்டுறாங்க. எதனா காராக தான். ஆக்சுவலி நாங்கள் கோவாவுக்கு பஸ்ஸில் போகலாம் தான் பிளானு. பட் எங்கள் அம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நோ வே, கோவாவில் நிறைய ஸ்கேம் நடக்குது, ஆனால் ஓன் வெஹிக்கிளில் வந்தால் நான் வரேன். ஆக்சுவலாக உண்மை தான். ஏன்னா நான் சில விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஒரு இட்லி கடைக்கு போய் இட்லி சாப்பிட்டோம். ஆக்சுவலி அது இட்லியில் மாவு அதை அப்படியே தட்டில் ஊற்றி குத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி மேட்ரு அது இல்லை, மேட்ரு வேறு ஒரு விஷயம். ஸ்டார்ட் பண்ண சொன்னேன், எங்கள் நைனா என்னோடய அண்ணாவை ரெகுலேஷன் கேட்டு வர சொன்னாங்க. 3 இட்லி 7 பூரி, பில்லா மட்டும் 370 ரூபா. இந்த இடத்துல எங்கள் அம்மா பத்திரகாளி ஆகிட்டாங்க. எங்கள் அம்மா நேராக போய்ட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டாங்க, கணக்கு சொல்லு, பூரி எவ்வளோ இட்லி எவ்வளோன்னு. அவன் சொன்ன கடைக்கு பார்த்தா 170 ரூபா ஆயிடுச்சு. 200 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க கைஸ். நம்ம காரில் டிஎன்னு பார்த்தாலே அவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி தெரியுது போலுக்கு. அப்படி எடுத்து வாயில் போட்டுக்கிறாங்க. இன்னசென்ட்டுக்கு அப்புறம் எங்கள் நானும் உஷார் ஆகிட்டாரு. ஒரு மனுஷன் கியா பையா நஹி பையாலேயே கோவாவை சுற்றி பார்த்துட்டு சென்னைக்கு வந்தான்னு சொன்னால் நம்ப முடியுமா? அதுலேயும் எந்த ஸ்கேம்லேயும் மாட்டாமல் அப்படியே ஒரு திறமைசாலி என் நானா மட்டும்தான். போகும்போது சரி, வரும்போது சரி, அங்கே நிறைய செக் போஸ்ட் இருந்தது. கோவா கவர்மெண்ட்டு, கர்நாடகா கவர்மெண்ட்டு. கோவா கவர்மெண்ட்டோட கர்நாடகா கவர்மெண்ட்டு ரொம்ப ஒஸ்ட்டு. அதுவும் தமிழ்நாடுகளை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப இலக்காரமாக இருக்குது போல். அவங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு தேவை காசு. அவங்க கேஎன் போகிற வண்டியெல்லாம் விட்டுடுறாங்க, இந்த டிஎன் போட்ட வண்டியை மட்டும் பிடிக்கிறாங்க. காருக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. காருக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எதுக்குன்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க. எந்த லோடு வண்டியை ஓட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கும் போலீஸ்காரனுக்கும் சண்டை முட்டிக்கிச்சு. என்னடா இவ்வளோ கல்யாணம் நடக்குது, உங்கள் அப்பா இங்கே தான் நீங்கள் கேட்கணும். இந்த இடத்துல அவர் ரிலாக்ஸாக காரில் பச்சு போட்டு குறைச்சிட்டு இருந்தார். எங்கள் அப்பா அந்த போலீஸ்காரை பார்த்து ஒரே கேள்வி தான் கேட்டார், எவ்வளோ வேணும்? அவங்க 5000 ரூபாய் கேட்டாங்க. பட் எங்கள் அப்பா வெறும் 500 ரூபா தான் கொடுத்தாரு. அதுதான் எங்கள் அப்பாவோட திறமையே. பேசிக்காகவே எங்கள் அப்பா கொஞ்சம் குழந்த மனசுங்க. அது என்ன காரணம்னு தெரியலங்க, கோவா பொண்ணு எங்கள் அப்பா 5 வயசு குழந்தையாக மாட்டாங்க. அவங்களே எங்களையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நாங்களே கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்குன்னு சொல்லுவீங்க. கடந்த சில நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் நடந்தது. எங்களுக்கும் தெரியும் எங்கள் அப்பா சுற்றி என்ன நடக்குதுன்னு, யாரெலாம் என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எங்கள் நானாக்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கும்ல. அவங்க பிஸ்னஸ்லேயும் சரி, அவங்க ஃபேமிலிலையும் சரி, என்ன வேணால் நடக்கட்டும், எங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பாவோட முகத்தில் சிரிப்பு மாறாதுங்க. என்ன வேணால் பிரச்சனை விட்டோம், தனசப்பட்டு தன்னை சுற்றி இருக்கிறவங்களே ஹாப்பியாக வச்சுக்கிற ஜீவனுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா அண்ணா மட்டும் எனக்கு உண்மையான பாசம் காமிக்கிறாங்க. மிச்ச பேர்லாம் பாசம் காட்டுன்ற பேரில் வேஷம் தான் போடுறாங்க. ஈவன் நாய் கூடங்க என்னை கடிச்சிச்சுங்க. ஃபைனலாக கோவா ரீச் ஆகிட்டாங்க. அந்த க்ரூஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஆல்ரெடி கோவா ரீச் ஆகிருக்கும் நிறைய ஃபன் பண்ணோம். பட் ரியல் ஃபன் இங்கே இருந்துட்டு ஸ்டார்ட்டே ஆகுது. நார்த் கோவா, சவுத் கோவா ஃபுல்லாக சுற்றி பார்த்தியாச்சு. நம்மலாம் டூர் போனால் என்ன பண்ணுவோம், டக்குன்னு போட்டு நியர்பை டூரிஸ்ட் பிளேசஸ் தானே போடுவோம். ஆனால் எங்கள் அம்மா இண்டியன் பிளேசஸ் போடுவாங்க. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எங்கள் அம்மாவை கூட்டு போக ஒரு இடமா தரமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 2 முக்கியமான பர்சன் தேவை. ஒரு நல்ல டிரைவர், இன்னொன்று நல்ல மேப்புன்னு எங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன். கோவா வர எல்லாருமே பாகா பீச் போனியா அப்படின்னு கேட்பாங்களே, அந்த பீச்சில் தாங்க நாங்கள் இப்போ இருக்கோம்.
वामा मारे रे पोलामा क्या रे सेटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला बामा में மாக்கா என எதுவும் கேட்காத ரைட்டா ராங்கா இனி எதையும் பார்க்காத தோளு மேல மணி மணிதான் பை பையா வாழ போறோம் இனி இனிதான் ஹைஃபையா கேங்கா லோங்கா போலாம் பாரியா தரையில நொர ததும்புற வர ஊத்தி குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம்